ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிஸ்டர் ஃபேமிலி ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க யூபியில் ஜான்சின்ற ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுனால 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஸ்டேட் மாறிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக யூபியில் இருக்காங்க. வெக்கேஷனுக்காக நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல என்னோடய சிஸ்டருக்கு வெட்டிங்னு. ஸோ வெட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் வந்து யூபிக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் ஸ்பெஷல் லஞ்ச் மட்டன் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரெடி டு குக்கில் வந்து சிக்கன்லாம் மேரினேட் பண்ணியே வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி ஃப்ரை பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எதுக்கு பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கணும் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி கெஸ்ட்லாம் வந்திருந்ததுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் வாங்கிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த நார்மல் கேஎஃப்சி மெத்தட் இருக்குல்ல, ஸோ அதே வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கி ஃப்ரை பண்ணிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதில் நிறைய வந்து வினிகர் ஸ்மெல் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்பவே நல்லது. நம்மளோட கிரகப்பிரவேச அப்போ வந்துட்டு லிஃப்ட் ரெடி ஆகலை. ஸோ அதனால் நிறைய பேர் ஏறி இறங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்குன்னு அவரால் வர முடியலை. ஸோ அதனால் வந்துட்டு இவருக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டத்தை நம்ம விட்டு வச்சோம், ஸோ இவருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்துடணும்னு இன்றைக்கி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் நம்ம வீட்டில் லிஃப்ட் வந்து ரெடி ஆகலை. ஸோ அவர் வந்து வீடு வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தாங்க. பட் ஃபினிஷிங் அப்போ அவங்க பார்க்கல. ஸோ அவங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ வீடு ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு, எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்னும் வந்துட்டு நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆகிறது மட்டும்தான் பெண்டிங். ஸோ இன்னும் லிஃப்ட் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி சில வீட்டிலலாம் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரி லிஃப்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மூவ் ஆயிடுவோம். ஆக்சுவலாக மேலே நான் இது வரைக்கும் வந்துட்டு நான் மேலே போய் பார்த்ததே கிடையாது. என் பசங்க போவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் போவாங்க. ஸோ நான் மட்டும் போனதே கிடையாது. ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் நான் போய் ஃபஸ்ட் டைம் நான் மேலே போய் பார்த்தேன். நான் நல்லா இருந்தது மேலே சுற்றி பார்க்கும்போது. ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஏர்போர்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ஃப்ளைட்லலாம் போனதே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி ஹஸ்பண்ட், அவங்க பசங்க எல்லாருமே போயிட்டாங்க. நானும் என் பசங்க மட்டும்தான் போகவே இல்லை. அந்த ஃப்ளைட்டை பார்த்தோன்னே பட்டிக்காட்டா முட்டை கடையை பார்த்த மாதிரி நானும் என் பசங்களும் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டே இருந்தோமா. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. நான் சொல்லியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட, என்னை நீங்கள் வந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணும் எங்கேயாவது ஃப்ளைட்டில் அப்படின்னு. சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம். ஸோ அதை வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு. எப்போயுமே அவங்க வந்தால் பக்கத்தில் எங்கேயாவது நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ மால்க்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவோம். ஆல்ரெடி அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ போயிட்டாங்க, நியர்பையில் உள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச இடம் தான் அர்பன் ஸ்கொயர். ஏன்னா இந்த யூபி போனதுலேருந்து மொதல் நாள் நைட்டு கிளம்பி மார்னிங் வந்து சென்னை வந்துடுவாங்க. ஸோ அந்த 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் 6:30க்கு வந்து யூபிக்கு அவங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமுக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் தூரமாக எங்கேயும் எங்களால் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியலை. ஸோ நியர்பையில் என்ன முடியுமோ அதுதான் எங்களால் கூட்டிகிட்டு போக முடியுது. ஸோ அதனால் இந்த தடவை வந்து அர்பன் ஸ்கைக்கு கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி போன இடம் அப்படின்றதுனால எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்குறதுக்கு. பசங்களை மட்டும் ஃபன் சிட்டியில் விளையாட விட்டுட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நிறைய வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் இப்போதைக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகாதனால எங்களுக்கு என்ன வேணும் வேணான்றதே தெரியலை. ஸோ வீட்டுக்குள்ளே போனால் தானே தெரியும் நமக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றது. ஸோ அதனால ஸ்டால் எங்கேயும் போகிறாது, இங்கேயே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம வெறுங்கையோடு வந்துட்டோம். ஆனால் பசங்களை வெறுங்கையோடு கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அது மட்டும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தோம். பெருசாக இல்லை, அந்த அத்தோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். ஏன்னா வீட்டில் வந்து பிரியாணி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டால் இங்கே சாப்பிட முடியாது. ஸோ அதனால் பசங்களை அப்படியே சமாளித்து அவங்களுக்கு கேட்குற டாய்ஸையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டாடி பிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.